பொதுமக்கள் மத்தியில தாவேகா மீது பெரிய நம்பிக்கை இருக்கு, அபிமானம் இருக்கு. அது சிவகார்த்தியனுக்கு இருக்கு, அஜித்துக்கு இருக்கு. ஒரு அரசியல் அபிமானமும் அடுத்து யார் வர்றான்னு தாவேகா வந்தா என்ன மாற்றம் வேணும், அது ஓட்டா வராது. கமலஹாசனுக்கு அப்படிதான் இருந்து ஓட்டா வரல. சீனர்லயும் மயிலாப்பூர்லயும் தான் ஓட்டா வந்தது. தேவர் மகன் மரவரா நடிச்சாரு, இது விக்கிரவாண்டியில பிரமலை கல்லரா நடிச்சாரு, சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணாரு. பிரமலை கல்லராட்டே வாழ்ந்தாரு, எக்ஸ்ட்ராடினரிங்க. அவன் அந்த அந்த கலைஞனுக்கு அந்த திறமையெல்லாம் அப்பா சான்ஸே இல்லை. அதே மாதிரி இது தேவர் மல்ல மரவரா தான் வந்தார். இன்னும் எனக்கும் அவருக்கு இந்த ஐஎன்ஏ விவாதம் போயிட்டு இருக்கு. நான் சொன்னதான் கரெக்ட், அவர் யாரோ சொன்னதை உள்நோக்கம் கிடையாது, அப்படியே படத்துல வசனமா வச்சுட்டாரு, தப்பு பண்ணிட்டாரு. பட் அவருக்கு தேவர் மாநாட்டும் உருமாண்டி ஆட்டும் வந்தவருக்கு உசிலம்பட்டியில ஒரு விழுக்காடு கிடையாது, மேலூர்ல ஒரு விழுக்காடு கிடையாது, ஆண்டிப்பட்டியில ஒரு விழுக்காடு கிடையாது, இங்க முதுகுளத்தூர்ல ஒரு விழுக்காடு ஓட்டு கிடையாது. அதே அவருக்கு அருப்புக்கோட்டையில சாலியர்கள் புறமணி சோழர்களால 5 விழுக்காடு வாக்கு கிடைச்சது. அரசியல் அபிமானம் வேற, ஓட்டு வேற. விஜய்க்கு அதுதான் எலெக்ஷன் வரும்போது தெரியும். கமலஹாசனே அதை சுட்டி காட்டிட்டாரு விஜய்க்கு. விஜய்ங்கிற மண்குதிரையால சீமானுக்கு பெரிய கிரிப் வரும். களம் அதைத்தான் சொன்னோம். ஆர்கேட்ட வேணாலும் 1 to 1 உட்கார தயாரா இருக்கிறேன், யார்கிட்ட வேணாலும் உட்கார தயாரா இருக்கிறேன். நீ நடந்து போன, நீ நடக்குன்னு சொல்லக்கூடிய ப்ரெடிக்ஷன் வச்சு சொல்றேன். நான் நடந்து போன உண்மையை வச்சு களத்தை வச்சு சொல்றேன். களம் வரும்போது கதிரவனம் கண்ட பனித்துளி போல சீமானோட அதிரடி அரசியல்ல, தெளிவான உறுதியான அரசியல்ல விஜய்ங்கிற அந்த பிம்ப அரசியல், ஊதி பறக்க விட்ட பலூன் சீமானுங்கிற உண்மை அரசியல்ங்கிற ஊசியை குத்தும் போது கமலஹாசன் எப்படி சீமான்ட விழுந்தாரோ அதே மாதிரி விஜய் விடுவார். ஃபுல் கான்பிடன்டோட நான் சொல்றேன்.